இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தால் தளபதி விஜய் அவர்களின் ஜனநாயகன் போட்டிருப்பாங்களா? இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் போடுவாங்க. நான் தான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே தெரியல QR கோடை பயன்படுத்துங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகலை, அப்புறம் பார்த்தீங்க ஏன் லீக் பண்ணாங்க, ஏன் இத்தனை நாள் கடந்துச்சு, இந்த நாட்களுக்கு இடையில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே நம்ம சின்ன ஒரு டெமோவாக நம்ம பார்த்துருவோம். சரி, ஓகே. ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன், 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பராசக்தின்னு சொன்னாங்க. பராசக்தி 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருச்சு. ஆனால் ஜனநாயகன் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 12, 13, 14 பொங்கல் தாண்டி 24ன்னாங்க. அப்புறம் எப்போவுமே ரிலீஸ் ஆகலை. பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், அடுத்த மாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் 23ஆம் தேதி, அப்புறம் பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட டென்ஷன். அப்புறம் முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டு அப்புறம் அதிலிருந்து அப்புறம் கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை அது இதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கு முன்னாடி படம் பார்த்தது சென்சார் போர்டு இதில் NOC இருக்குது, இதை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அவங்க தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு மத்திய கவர்மெண்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இந்த படத்தை நல்லா இல்லை, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லலை, இந்த படம் பெரிய அது பெரிய சம்பவம் உள்ளே இருக்குது, அதனால் வெளியே சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கிட்டத்தட்ட சான்றிதழ் கொடுக்கறதுக்கே அவங்களால முடியலைங்கிறத விட கொடுக்க யாரும் விடலை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஜனநாயகன் மாதிரியே படங்கள் ஜனநாயகன் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி அப்படிங்கிற பாலகிருஷ்ண ஐயா நடித்த படம் தான் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வலைதளங்களில் பேசிகிட்டு இருந்தாலும் கூட, ஓகே, அப்படி அந்த படத்தை நான் கூட தெலுங்கில் தான் பார்த்தேன். அந்த படம் அப்படி ஒன்றும் பெரிய வைலண்ட்டான படம்லாம் கிடையாது. அது பாலையா நடித்த படங்கள்லேயே சாஃப்டான படம் அந்த படம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்ட்ரோல் பிளாக் மட்டும்தான் பயங்கரமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம். சரி, ஓகே, அந்த மாதிரி படம் கதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, ஜனநாயகன் அதை தாண்டி இருக்குது. இராணுவம் சம்மந்தப்பட்டதில் ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க உருட்டினாங்க. சரி, ஓகே, அதையெல்லாம் உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு 23ஆம் தேதிக்கு மேலே நான் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்களை வச்சு செய்யலாம். சரி, ஓகே, இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த படம் ஏன் இத்தனை நாள் கடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய மெயினான விஷயம் என்னென்னா, அந்த டைமில் விஜய் அவர்கள் படத்தை விட்டுருந்தாங்கன்னா எலெக்ஷனில் மக்கள் எல்லாரும் அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க, சினிமா மோகத்தால் சாஞ்சிருவாங்க. மோகத்தால் சாஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம விஜயனுக்கு ஓட்டு போட்டுடலாம், ஏன்னா அந்த படத்தினோட தாக்கம் எலெக்ஷன் வரல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க நம்பணும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசப்படுது. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் பண்ண விடலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னு ஜனநாயகன் படம் வந்துருந்துச்சுன்னா விஜயோடைய அலை தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்க ஜனநாயகன் படத்தை விடாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, இதுதான் விஜயனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் நடித்த படத்தையே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ எப்பேற்பட்ட ஒரு பிழை நடக்குது பாருங்களேன், இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி விஜயனன் மேலே இவங்களுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி அனுதாபத்தினால இந்த படம் வராமல் இருந்ததும் விஜயனன் வெற்றிக்கு ஒரு மைல்கல்லாக அமைஞ்சிருச்சு. சரி, ஓகே, இந்த படம் இத்தனை நாள் வரல அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் இடையில இந்த எலெக்ஷன் டைமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த டைமில் டக்குன்னு இந்த படம் இணையத்தில் ஒரு சின்ன ஒரு சீன்ஸாக வெளியே வந்துச்சு. அப்படி வரும்போது இந்த படத்தினுடைய முக்கியமான சீன்கள் எல்லாம் அங்கங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம்னா, அடுத்தது ஒரு 2 நாள் கழித்து இந்த படத்தினோட HD பிரிண்ட், அதாவது ஒரிஜினல் பிரிண்ட் லீக் ஆகிடுச்சு. லீக் ஆனோன்னா யாரா இந்த மாதிரி ஒரு படத்தை, இப்படிப்பட்ட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது, அதாவது சென்சார் போர்டாலேயே முடியாத விஷயத்தை ஒரு தனி மனிதன், ஒரு இன்ஜினியர், அப்படி எடிட்டர், அப்போ 2 பேரும் சேர்ந்து, சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஒரு எடிட்டரும் 2 பேரும் சேர்ந்து, அந்த எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாத் அப்படிங்கிறக்கூடிய ஒரு எடிட்டர், அவர்கிட்ட தான்
கொடுத்துருக்காங்க. கொடுத்து வந்து சில காட்சிகள் வந்து எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெருந்தொகை வாங்கப்பட்டு அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டதாக ஒரு சம்பவம் எழுந்துச்சு. ஓகே, அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுனால நிறைய மக்களிடையே அந்த படம் வந்து போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்த உடனே இவங்களுக்கு எவ்வளோ கட்டுப்பாடு பண்ணி பார்த்தாங்க. கேவிஎன் நிறுவனமும் சரி, ஹச் வினோத் டீமும் சரி, விஜயண்ணனோட டீமும் சரி, எவ்வளவோ வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதே விஜயண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பிச்சு பாருங்க. அதுதான் ஹைலைட்டு. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அந்த மாதிரி இணையத்தில் வந்து திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஏகப்பட்ட பேர் படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்து முடித்த உடனே இந்த படத்தினோட ரிசல்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொது மேடைகள்லேயே இந்த மாதிரி படத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சில கட்சிகள் எல்லாம் பொது மேடைகள்லேயே இந்த படத்தினோட கதையவே விமர்சனமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் பார்க்காமல அது விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, டெஃபினட்டாக பார்த்து தான் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரிங்களேன், இந்த சம்பவங்களெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது யாருன்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர்த்த கைது பண்ணாங்க. இந்த 6 பேரும் சொல்லக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, விஜய் வந்து இந்த படம் வெறும் பணத்தை வாங்கி கொண்டு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருந்தது அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 23 முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண உடனே இந்த மக்களில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், படத்தை தேட்டர் தான் ரிலீஸ் பண்ண விடல, இது திருட்டுத்தனமாக இணையத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் அப்படிங்கிறதும் விஜயண்ணனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. சரி, ஓகே, அந்த ப்ளஸ்ஸாக போனது கூட விஜய் அது அந்த எவ்வளோ ஒரு 500 கோடி ரூபா அந்த படத்தில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதாக ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் கூட அந்த பணங்கிறத தாண்டி இது வந்து ஒரு எத்தனை பேரோட உழைப்பு, அந்த உழைப்பை வந்து அந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதம் ரிலீஸ் ஆயிரும், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிரும், அதுக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிரும்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ அதாவது டெல்லியோட உறவு வச்சுக்கிறதுக்காக, தொலைத்தொடர்பு உறவு வச்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு அரசு அதிகாரி வந்து நியமிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கேவிஎன் நிறுவனத்தினோட ப்ரொடக்ஷன் தான். அந்த படத்தினோட ப்ரொடியூசர் தான் வந்து போட்டிருக்காங்க. அப்போ வெங்கட் நாராயணன் அப்படிங்கிறவர் தான் அதை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமாக இந்த படம் வந்து வருகின்ற ஜூலை 23 வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட எத்தனை மாதம் கழித்து ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். இத்தனை மாதம் கழித்து ரிலீஸ் ஆனாலும் கூட இப்போவும் அந்த படத்துக்குனோட எதிர்பார்ப்பு அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து மக்கள் வந்து பார்க்குறதுக்காக ஆர்வத்தில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து இந்த படத்தினோட புக்கிங் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அன்றைக்கே பாருங்களேன், இப்போ எத்தனை பேர் ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள். ஆனால் அன்றைக்கி வந்து நீங்கள் இன்னும் கூட ஹச்டியாக படத்தை வெளியிட்டாலும் சரி, 4K வெளியிட்டாலும் சரி, இல்லை 5K 6K எத்தனை கேல ரிலீஸ் பண்ணாலும் சரி, ஆனால் தியேட்டரில் என்றைக்கு படம் வருதோ அன்றைக்கி தான் பொங்கல், அன்றைக்கி தான் மக்களுக்கு தீபாவளி, தளபதி தீபாவளி அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓகே, ஜனநாயகன் படத்தினோட தாண்டி அடுத்தது விஜயனுடைய லைஃப்பில் மிக முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் விஜயன் வந்து சினிமா ஃபீல்டில் நடிக்க போகிறது கிடையாது. இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க 6 மாதம் 3 மாதம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் விஜயனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிய போகும். கண்டிப்பாக ஜனநாயகன் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.